இயேசுவோட ஊழியம்னு சொன்னாலே நமக்கு முதல்ல என்ன ஞாபகத்துக்கு வரும்? அவர் செஞ்ச அற்புதங்கள், மலை மேல பண்ண பிரசங்கம், இதெல்லாம் தானே. ஆனா மத்தேயு சுவிசேஷம் நமக்கு ஒரு ரொம்பவே ஆழமான விஷயத்த சொல்லுது. அதாவது இந்த அற்புதங்கள் பிரசங்கங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடியே ஒரு பெரிய தெய்வீக திட்டம் இருந்திருக்கு. இன்னைக்கு நாம அந்த திட்டத்தோட அஸ்திவாரத்தையே பார்க்க போறோம். ஆமா, மத்தேயு முதல் அதிகாரத்தை தான் அலசி ஆராய போறோம். சரி, மத்திய முதல் அதிகாரத்தை எடுத்து படிச்சா, அட என்னடா இது ஒரே பேர் பட்டியலா இருக்கேன்னு தோணும் இல்லையா? ஒரு முக்கியமான கதைய ஏன் இப்படி போர் அடிக்கிற மாதிரி ஒரு லிஸ்டோட ஆரம்பிக்கணும்? உங்களுக்கு இந்த கேள்வி வந்திருக்கா? ஆனா உண்மை என்னன்னா, இந்த வம்சாவளி பட்டியலுக்குள்ள நிறைய ஆழமான ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. வாங்க அது ஒன்னொன்னா கண்டுபிடிப்போம். இந்த முதல் அதிகாரத்தை நாம ஒரு புதிரா நினைச்சுக்கலாம், ஒரு பசில் மாதிரி. இந்த பசில நம்ம சால்வ் பண்ணும்போது இயேசுவ பத்தின ரெண்டே முக்கியமான கேள்விக்கு நமக்கு பதில் கிடைக்கும். அந்த புதிரை விடுவிச்சிட்டோம்னா போதும், இயேசுவோட மொத்த ஊழியத்தோட அடித்தளமே நமக்கு கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சிடும். அப்ப அந்த 2 கேள்விகள் என்னென்ன? ரொம்ப சிம்பிள். 1, இயேசு யாரு? 2, அவர் ஏன் வந்தாரு? இந்த 2 கேள்விக்கும் தான் மத்தேயு இந்த முதல் அதிகாரத்திலேயே ரொம்ப தெளிவா ஆணித்தரமா பதில வச்சிடுறாரு. இது வெறும் ஒரு ஹிஸ்டரி ரெக்கார்ட் இல்ல, இது ஒரு ஐடென்டிட்டியை அறிவிக்கிற ஒரு பிரகடனம். சரி வாங்க, இப்போ அந்த பேர் பட்டியலுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். முதலே சொன்ன மாதிரி இது வெறும் ஒரு லிஸ்ட் கிடையாது, இது ஒரு கோட். இயேசுவோட அடையாளத்தை நிறுவுற ஒரு ரகசிய குறியீடு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, மத்தேயு முதல்ல யாருக்கு எழுதினார்? யூதர்களுக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட வம்சாவழி அவரோட ஐடென்டிட்டியோட ஆணிவேர். அதனாலதான் மத்தேயு ரொம்ப சரியா இங்கிருந்தே ஆரம்பிக்கிறார். இந்த வம்சாவளியில மத்தேயு 2 பேரை ரொம்ப ஹைலைட் பண்றார். யாரு? ஆபிரகாம், அப்புறம் தாவீது. இயேசுவ ஆபிரஹாமின் குமாரன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆபிரஹாமுக்கு தேவன் ஒரு வாக்குறுதி கொடுத்தார் இல்லையா, உன் மூலமா உலகமே ஆசீர்வதிக்கப்படும்னு. அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வந்தவர் இவர்தான் அர்த்தம். அதே மாதிரி தாவீதின் குமாரன்னு சொல்லும்போது இஸ்ரவேலுக்கு ஒரு நிரந்தரமான ராஜா வருவாருன்னு ஒரு வாக்குறுதி இருந்துச்சு. அந்த நித்திய ராஜா இவர்தான் அடிச்சு சொல்றார் மத்தேயு. அப்போ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இயேசுவோட வருகை எதேச்சியா நடந்த ஒண்ணு கிடையாது. சும்மா திடீர்னு வந்தவர் இல்ல அவரு. இது பல நூற்றாண்டுகளா தீர்க்கதரிசிகள் சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு பெரிய தெய்வீக திட்டத்தோட கிளைமேக்ஸ். இந்த வம்சாவளி பட்டியல் இருக்கு இல்லையா, அது அந்த திட்டத்தோட ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஆனா இந்த ஃபேமிலி ட்ரீல சில ஆச்சரியமான விஷயங்களும் இருக்கு. இதுல ராஜாக்கள் மட்டும் இல்ல, ராகாப் மாதிரி புறஜாதி பெண்களும் இருக்காங்க. பத்ஷேபால் மாதிரி தப்பான முடிவுகள் எடுத்தவங்களும் இருக்காங்க. இது நமக்கு ஒரு ரொம்பவே பவர்ஃபுல்லான மெசேஜ் சொல்லுது. என்னன்னா, தேவன் தன்னோட பரிபூரணமான திட்டத்தை நிறைவேற்ற குறைபாடுள்ள மனுஷங்களையும் பயன்படுத்துறார். இயேசு குறை இல்லாதவங்களுக்காக மட்டும் வரல, நம்ம எல்லாருக்காகவும் வந்தார்னு இது காட்டுது. சரி, இப்போ இந்த வம்சாவளி வரலாறு இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போவோம். மத்தேயு இப்போ நம்மள நேரா ஒரு அற்புத நிகழ்வுக்கு கூட்டிட்டு போறார். மனுஷங்களோட வரலாறு போய்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு தெய்வீக குறுக்கீடு நடக்குது. கதை என்னன்னா, மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கல்யாணம் நிச்சயமாகியிருந்தது. ஆனா அவங்க ஒன்னா சேரத்துக்கு முன்னாடியே மரியாள் பரிசுத்த ஆவியினால கர்ப்பமா இருக்காங்கன்னு தெரிய வருது. இது பல வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை அப்படியே நிறைவேத்துச்சு. என்ன சொன்னார் அவர்? ஒரு கன்னிப்பெண் கர்ப்பவதியாகி ஒரு மகனை பெறுவாள். ஆனா இந்த கன்னி பிறப்பு ஏன் இவ்ளோ முக்கியம்? எதுக்கு இது இவ்ளோ அழுத்தமா சொல்லணும்? ஏன்னா இயேசுவோட பிறப்பு ஒரு சாதாரண மனுஷ நிகழ்வு இல்ல, அது ஒரு தெய்வீக செயல் அப்படிங்கறத இதுதான் நிரூபிக்குது. அவர் இந்த உலகத்திலேருந்து வரல, பரலோகத்திலேருந்து வந்தவர் அப்படிங்கறத இது ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. இந்த கதையில இன்னொருத்தரோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருதான் யோசேப்பு. மத்தேயு அவரை நீதிமான் அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, தனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு கர்ப்பமா இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அவர் எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்திருப்பார். ஆனா யோசேப்போட குணத்தை கொஞ்சம் பாருங்க. அந்த காலத்து சட்டப்படி அவர் மரியாளை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தியிருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. ரொம்ப இரக்கத்தோட யாருக்கும் தெரியாம அமைதியா அவங்கள விட்டு விலகிடலான்னு திட்டம் போட்டார். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, தேவதூதர் கனவுல வந்து உண்மைய சொன்னதும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, உடனே கீழ்ப்படிஞ்சார். இதுதான் உண்மையான நீதி. வெறும் சட்டத்தை ஃபாலோ பண்றதில்ல, சட்டத்தையும் தாண்டி இரக்கமா இருக்கிறதும் தேவனுக்கு முழுசா கீழ்ப்படுகிறதும் தான். சரி, இப்போ நாம இந்த முதல் அதிகாரத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பேரு, அதுக்கு பின்னாடி என்ன வாக்குறுதி இருக்குன்னு பார்க்கலாமா? தேவதூதர் யோசேப்பு கிட்ட ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லிதான் கூப்பிட சொன்னார். தேவதூதர் சொன்ன அந்த பேர் இயேசு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா?
கர்த்தர் ரட்சிக்கிறார். இந்த பேர் அவரோட நோக்கத்தை, அவரோட மிஷனை ரொம்ப அழகா சொல்லுது. தேவதூதர் என்ன சொன்னார்? அவர் தன்னோட ஜனங்களோட பாவங்கள்ல இருந்து அவங்களை ரட்சிப்பார்னு சொன்னார். பாத்தீங்களா? அவர் ஒரு பிலாசபராகவோ ஒரு பொலிட்டிக்கல் லீடராகவோ வரல. அவர் ஒரு ரட்சகரா வந்தார். அதோட மட்டும் இல்லாம மத்தேயு இன்னொரு தீர்க்க தரிசனத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. அவருக்கு இம்மானுவேல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும்னு. அதற்கு அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார். வாவ்! இதுதான் இயேசுவோட ஐடென்டிட்டியோட உச்சம். அவர் வெறும் பாவங்கள மன்னிக்கிற ரட்சகர் மட்டும் அல்ல, அவர் நம்ம கூட, நம்ம மத்தியில வாழற தேவன். அப்போ இந்த முதல் அதிகாரத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னன்னு சுருக்கமா பார்க்கலாம். முதல்ல, தேவன் தன்னோட வாக்குறுதிகளை எப்பவுமே நிறைவேற்றுவார். 2வது, இயேசுதான் அந்த வாக்கு பண்ணப்பட்ட ராஜாவும் ரட்சகரும். 3வது, தேவன் தன்னோட பெரிய திட்டத்துக்கு குறைபாடுள்ள மனுஷங்களை கூட பயன்படுத்துவார். 4வது, யோசேப்பை போல கீழ்ப்படியும் போது தேவனுடைய அற்புதங்களுக்கு அது வழி திறக்குது. கடைசியா, ரொம்ப ரொம்ப முக்கியமா, இயேசு இம்மானுவேல், அதாவது தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். ஆக மத்தேயு முதல் அதிகாரம் வெறும் ஒரு இன்ட்ரடக்ஷன் அல்ல, அது முழு சுவிசேஷத்துக்குமே அஸ்திவாரம். இது ஒரு நம்பிக்கையோட பிரகடனம். யோசிச்சு பாருங்க, இயேசுவோட கதை எந்த ஒரு ஆரவாரத்தோடையும் ஆரம்பிக்கல. ஒரு போர் அடிக்கிற மாதிரி ஒரு குடும்ப பட்டியல், ஒரு சாதாரண பொண்ணோட கீழ்ப்படிதல், ஒரு நீதிமானோட கனவு, இப்படி ரொம்ப அமைதியாதான் தொடங்குது. ஆனா அந்த அமைதியான தொடக்கம்தான் இந்த உலகத்தோட வரலாற்றையே மாத்தி போட்டுச்சு. எல்லா அற்புதங்களுக்கு முன்னாடி, எல்லா பிரசங்கங்களுக்கு முன்னாடி தேவன் இந்த கதையை ஏற்கனவே எழுதி வச்சிட்டார். அந்த மாபெரும் கதையோட முதல் அத்தியாயம்தான் இயேசு. எல்லோருக்கும் வணக்கம். தவக்காலம் இது நம்மள நாமளே ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கிற, நம்மை தயார்படுத்திக்கிற ஒரு முக்கியமான நேரம் இல்லையா? ஆனா பல சமயம் எங்க ஆரம்பிக்கிறதுனே ஒரு குழப்பம் இருக்கும். அதனால இன்னைக்கு நாம நேரா மத்தேயு 2ஆம் அதிகாரத்துக்கு போக போறோம். இயேசுவோட சின்ன வயசுல நடந்த ஒரு கதை தான். ஆனா அதுக்குள்ள நமக்கு எவ்வளோ ஆழமான பாடங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு நம்ம ஒன்னா சேர்ந்து பார்க்க போறோம். ஒரு நட்சத்திரம், ஒரு கொடுங்கோல் அரசன், அப்புறம் தப்பிச்சு ஓடுற ஒரு குடும்பம், இதுக்கும் நம்மளோட விசுவாசத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? ஆனா பாருங்க, இந்த கேள்விக்குள்ளதான் இந்த தவக்காலத்துக்கான சில முக்கியமான பதில்களே அடங்கியிருக்கு. வாங்க இந்த கதைக்குள்ள இன்னும் ஆழமா போய் பார்க்கலாம். பொதுவா இயேசுவோட ஊழியம் பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் தொடங்குது. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவரோட வாழ்க்கையோட ஆரம்பத்திலேயே அவரோட முழு பயணத்துக்கான விதைகளும் விதைக்கப்பட்டுடுச்சு. கடவுள் தன்னோட மகத்தான திட்டத்தை எப்படி முதல் கணத்திலிருந்தே செயல்படுத்த ஆரம்பிச்சாருன்னு பார்க்கறது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த அதிகாரத்தை நாம 3 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல ஞானிகளோட வருகை, அடுத்து அதை கேட்டு ஏரோது ராஜா எப்படி ரியாக்ட் பண்றான், கடைசியா அந்த ஆபத்திலிருந்து எப்படி தப்பிச்சு போறாங்க. இது ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு முக்கியமான ஆன்மீக உண்மையை கத்துக் கொடுக்க போகுது. சரி, நம்மளோட முதல் நிறுத்தம் அந்த ஞானிகளோட பயணம். இவங்க யாரு? எதுக்காக ஒரு நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து நூத்துக்கணக்கான மைல்கள் பயணம் செஞ்சு வந்தாங்க? அவங்களோட அந்த பயணம் உண்மையான ஆராதனைனா என்னன்னு நமக்கு காட்டுற ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம். இதுல நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஞானிகள் யூதர்கள் கிடையாது, அவங்க புறஜாதியினர். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுவோட வருகை ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்காகவும் தானுங்கிற செய்தி அவர் பிறந்த உடனேயே அறிவிக்கப்பட்டுடுச்சு. பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் இது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இந்த ஞானிகள் எவ்வளோ தூரம் பயணம் செஞ்சிருப்பாங்க? வழியில எத்தனை கஷ்டங்கள், சவால்கள் வந்திருக்கும். ஆனாலும் அவங்க தங்களோட தேடுதலை ஒருபோதும் கைவிடவே இல்லை. இது நமக்கு ஒரு மிக சக்தி வாய்ந்த பாடம். யாரு உண்மையா தேடுறாங்களோ அவங்க நிச்சயமா கண்டடைவாங்க. இப்போ அவங்க கொண்டு வந்த பரிசுகளை பத்தி பார்ப்போம். இது ஏதோ சாதாரண பரிசு பொருட்கள் கிடையாது. ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. தங்கம் அவரை ஒரு ராஜாவா அறிவிச்சது. தூப வர்க்கம் அவரை ஒரு தெய்வமா அடையாளம் காட்டுச்சு. அப்புறம் வெள்ளைப்போளம், இதுதான் ரொம்ப முக்கியம். அது அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் முன்னறிவிச்சது. யோசிச்சு பாருங்க, அவர் பிறக்கும் போதே அவரோட முழு வாழ்க்கை கதையும் இந்த பரிசுகள் நமக்கு சொல்லிருச்சு. சரி, இப்போ நாம இந்த கதையோட மையப்புள்ளிக்கு வரோம். இது 2 ராஜாக்களோட கதை. ஒரு பக்கம் பிறந்த ராஜாவை வணங்க வந்த ஞானிகள், இன்னொரு பக்கம் அந்த புது ராஜாவை கண்டு பயப்படுற ஏரோது. ஆராதனைக்கும் பயத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த பெரிய முரண்பாட்டை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஞானிகள் இயேசுவை கண்டுபிடிச்ச உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? வேற எதையுமே யோசிக்கல. இவ்ளோ தூரம் பயணம் செஞ்சு வந்தோமேங்கிற களைப்ப கூட பார்க்கல. உடனடியா சாஷ்டாங்கமா விழுந்து அவரை வணங்குனாங்க. அவங்க பயணத்தோட ஒரே நோக்கம் அந்த நொடியில நிறைவேறுச்சு. ஆனா ஏரோது ராஜாவோட எதிர்வினை அப்படியே தலைகீழ். ஒரு புது ராஜா பிறந்திருக்காருங்கிற செய்தி அவனுக்குள்ள சந்தோஷத்தை இல்ல, பயத்தை தான் விதைச்சது.
தன்னோட பதவிக்கு அதிகாரத்துக்கு போட்டி வந்துருமோங்கிற பொறாமைய அவனை ஆட்டி படைச்சது. அந்த பயமும் பொறாமையும் தான் ஒரு பச்சை குழந்தைய கொல்ற அளவுக்கு கொடூரமான ஒரு திட்டத்துக்கு அவனை தள்ளிச்சு. இந்த ஒப்பீட்ட பாருங்க, இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா விளக்கிடும். ஒரு பக்கம் ஞானிகள், அதாவது தேடுறவங்க, அவங்க நோக்கம் என்ன? உண்மையான ஆராதனை. அவங்க செயல் விலை மதிப்பில்லாத பரிசு. அவங்களுக்கு கிடைச்ச முடிவு ராஜாவை கண்டடைஞ்சது. இப்போ மறுபக்கம் பாருங்க, ஏரோது. அவனோட நோக்கம் அதிகாரத்தை இழந்துருவோமோங்கிற பயம். செயல் கொலை செய்ய சதி பண்றது. முடிவு அழிவு. இது வெறும் 2 நபர்களோட கதை இல்ல, இது 2 விதமான இதயங்களோட கதை. இப்போ இந்த கேள்வி நமக்குத்தான். நம்ம வாழ்க்கையில கடவுளோட சித்தம் வெளிப்படும்போது நாம எப்படி நடந்துக்கிறோம்? ஞானிகளை போல அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு ஆராதிக்கிறோமா, இல்ல ஏரோதை போல நம்மளோட சொந்த திட்டங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்து எதிர்க்கிறோமா? இது இந்த தவக்காலத்துல நாம கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. ஞானிகள் ஏரோதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நாம் யோசேப்பு கிட்ட வரோம். அவரோட கதை வெறும் ஆபத்திலிருந்து தப்பிச்சு போறது மட்டும் இல்ல. இது எந்த கேள்வியும் கேட்காம கீழ்ப்படுகிறது, கடவுளோட பாதுகாப்பு மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறது பத்தின ஒரு கதை. இந்த காலவரிசைய பாருங்க, கடவுளோட திட்டம் எவ்வளோ கச்சிதமா செயல்பட்டதுன்னு புரியும். ஸ்டெப் 1, தேவதூதர் மூலமா எச்சரிக்கை வருது. ஸ்டெப் 2, யோசேப்பு ஒரு வார்த்தை கூட பேசாம உடனடியா கீழ்ப்படுகிறாரு. ஸ்டெப் 3, சரியான நேரத்துல ஏரோது இறந்து போறான். ஸ்டெப் 4, அவங்க நாசரேத்துக்கு திரும்பி வராங்க. பாத்தீங்களா, ஒவ்வொன்றும் அடுத்ததோட எப்படி இணைஞ்சிருக்குன்னு. மனுஷங்களோட சதிக்கு நடுவுலையும் கடவுளோட பாதுகாப்பு தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இந்த உலகத்தோட இரட்சகர் எங்க வளர்ந்தார்? ஒரு பெரிய அரண்மனையிலையா? இல்ல, நாசரேத்துன்னு ஒரு சின்ன, யாருமே பெருசா மதிக்காத ஒரு ஊர்ல. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? கடவுள் தாழ்மைய எவ்வளவு மதிக்கிறார். உலகத்தையே மாத்த போற பெரிய காரியங்கள் கூட எவ்வளவு அமைதியா ஆரவாரம் இல்லாம தொடங்குங்கிறது தான். சரி, இதுவரைக்கும் நாம இந்த கதையை முழுசா பார்த்துட்டோம். இப்போ இதிலிருந்து இந்த தவக்காலத்துக்காக நாம எடுத்துட்டு போக வேண்டிய பாடங்கள் என்னென்ன, இந்த பழங்கால உண்மைகளை நம்மளோட இன்னைய வாழ்க்கைக்கு எப்படி பொருத்திக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் பாடம் ஞானிகள் கிட்ட இருந்து வருது. ரொம்ப சிம்பிள். இந்த தவக்காலம் ஞானிகளை போல நாம இயேசுவை உண்மையா தேடணும். மத்த எதையும் விட நம்ம இதயங்களை அவருக்கு பரிசா கொடுக்கணுங்கிற ஒரு அழைப்பு. 2வது, ஏரோது கிட்ட இருந்து ஒரு எச்சரிக்கை. நம்ம இதயத்துக்குள்ளேயும் பெருமை, பொறாமை, பயம்னு சில ஏரோது குணங்கள் இருக்கலாம். அதை நாம முதல்ல அடையாளம் கண்டு வேரோட புடுங்கி எறியணும். அந்த முட்கள் இல்லாத இடத்துல தான் கடவுளோட சித்தம் வளர முடியும். 3வது பாடம் யோசேப்பு நமக்கு கத்துக் கொடுக்கறது, எந்த கேள்வியும் கேட்காம தாமதிக்காம கடவுளோட வழிநடத்துதலுக்கு உடனடியா கீழ்ப்படுகிறது தான் உண்மையான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் அவரோட பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரும். கடைசியா இந்த அழகான ஓவியம் மாதிரி நம்ம வாழ்க்கை சில நேரங்கள்ல ரொம்ப சிக்கலா புரியாத மாதிரி தோணலாம். ஆனா நாம ஒண்ணு மட்டும் நம்பணும், கடவுள் பின்னடியில ஒரு அழகான ஓவியத்தை வரைஞ்சுகிட்டு இருக்காரு. எல்லா குழப்பங்களுக்கும் நடுவுலையும் அவரோட திட்டம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, மத்தேயு 2ஆம் அதிகாரம் நமக்கு என்ன காட்டுது? இயேசு பிறக்கும்போதே ராஜாவா அங்கீகரிக்கப்பட்டார். அதே சமயம் பிறக்கும்போதே எதிர்ப்பையும் சந்திச்சார். ஆனா மனுஷங்களோட சதிக்கு நடுவுலையும் கடவுளோட தெய்வீக பாதுகாப்பு அவரை வழிநடத்தி தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நிறைவேற்றிச்சு. இந்த விளக்கத்தோட இறுதியில இந்த கேள்வி உங்களுக்காக. இந்த தவக்காலத்துல நீங்க யாரா இருக்க போறீங்க? ஞானிகளை போல உண்மையோட தேடுறவரா? ஏரோத போல பயத்தோட எதிர்க்கிறவரா? இல்ல யோசேப்ப போல நம்பிக்கையோட பின்பற்றுகிறவரா? உங்க பதில் என்னவா இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வணக்கம். எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, ஒரு பெரிய விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னால எவ்வளோ தயாரிப்பு வேலைகள் நடந்திருக்கும்னு? இன்னைக்கு நாம மத்தேயு 3வது அதிகாரத்துக்குள்ள போய் ஒரு பிரம்மாண்டமான பணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த அந்த தயாரிப்போட முக்கியத்துவத்தை தான் பார்க்க போறோம். சரி, ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உண்மையிலே என்ன நடக்குது? அது ஒரு பிசினஸா இருக்கலாம், ஒரு ஆர்ட் ஒர்க்கா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆன்மீக பயணமா கூட இருக்கலாம். அந்த மொதல் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா அதே சமயம் ரொம்ப ஆழமானது. தயாரிப்பு. ஆமாங்க, ப்ரிப்பரேஷன். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த முழு சாப்டருமே இந்த ஃபவுண்டேஷனை பத்தி தான். அசல் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்கணும் அப்படிங்கறத பத்தி தான். நம்மளோட இந்த தயாரிப்பு கதை ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஆளோட ஆரம்பிக்குது. யாருமே இல்லாத வனாந்தரத்திலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த குரல் கேக்குது. அது யாருன்னா யோவான் ஸ்நானகன். அவரோட மெசேஜ் அந்த யூதேய வனாந்திரத்திலேயே எதிரொலிச்சது. ரொம்ப அவசரமான, நேரடியான ஒரு செய்தி. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் பக்கத்துல வந்துருச்சு. இது சும்மா வார்த்தைகள் இல்லைங்க, ஒரு பெரிய மாற்றத்துக்கான அழைப்பு அது.
யோவான் கிட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவர் சொன்னதை விட அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் சத்தமா பேசிச்சு. பாருங்க, அவர் ட்ரெஸ் ஒட்டக மயிரால செஞ்சது, சாப்பாடு வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் தான். இந்த மாதிரி ஒரு எளிமையான அதே சமயம் தைரியமான வாழ்க்கை முறை தான் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு ஒரு நம்பகத்தன்மையையும் ஒரு பெரிய பவரையும் கொடுத்துச்சு. அவர் கர்த்தருக்காக வழியை ரெடி பண்ணிட்டு இருந்தார். அவர் யூஸ் பண்ண அந்த முக்கியமான வார்த்தை மனம் திரும்புதல். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? சும்மா ஃபீல் பண்றது மட்டும் இல்ல, இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா அது ஒரு கம்ப்ளீட் யூ டர்ன் மாதிரி. நீங்க ஒரு தப்பான வழியில போயிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, அங்கிருந்து அப்படியே திரும்பி சரியான டைரக்ஷன்ல, அதாவது தேவனை நோக்கி போறது. இது ஒரு டோட்டல் டைரக்ஷன் சேஞ்ச். இப்போ கதை அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. யோவான் சும்மா சாதாரண ஜனங்க கிட்ட மட்டும் பேசல, அவர் அப்போ இருந்த மத தலைவர்களையும் நேருக்கு நேரா சந்திச்சு உண்மையான மாற்றம்னா என்னன்னு இன்னும் ஆழமா சொல்றார். பாருங்க, அந்த மதத் தலைவர்கள்லாம் அவரை பார்க்க வந்தப்போ யோவான் அவங்கள வாங்க வாங்கன்னு எல்லாம் கூப்பிடல. அதுக்கு பதிலா ரொம்ப கடுமையா எச்சரிச்சாரு. அவர் கேட்ட ஒரே கேள்வி இதுதான்: மனந்திரும்புதலுக்கு ஏத்த கன்னிகளை கொடுங்க. இது ஒரு நேரடியான பவர்ஃபுல்லான சேலஞ்ச். அப்போ இதுக்கு நிஜமான அர்த்தம் என்ன? சும்மா வார்த்தைங்க மட்டும் போதாதுன்னு அவர் ஏன் சொன்னாரு? கனிகள்னு அவர் எதை சொல்றார்? அதாவது யோவான் என்ன சொல்ல வரார்னா, உண்மையான மாற்றங்கிறது உங்க செயல்கள்ல தெரியணும், சும்மா பேச்சுல இல்ல. நான் மாறிட்டேன்னு சொல்றது வேற, ஆனா அது உங்க வாழ்க்கை மூலமா காட்டுறது வேற. அதுக்கு என்ன தேவை? ஒரு மாற்றப்பட்ட லைஃப் ஸ்டைல், ஒரு தாழ்மையான இதயம், அப்புறம் தேவனுக்கு கீழ்ப்படியுது. உண்மையான நம்பிக்கை கண்டிப்பா ஒரு மாற்றத்தை உருவாக்கும். சரி, இப்போ நாம இந்த அதிகாரத்தோட கிளைமேக்ஸ்க்கு வரோம். கதையோட ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். யோவான் ரெடி பண்ணிட்டு இருந்த அந்த பாதையில இயேசுவே நேரடியா யோர்தான் நதிக்கு வராரு. இப்போ இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. இயேசுகிட்ட எந்த பாவமோ இல்ல, அப்புறம் எதுக்கு மனந்திரும்புதலோட அடையாளமா இருக்கிற ஞானஸ்நானத்தை அவர் எடுக்கணும்? இதுக்கு பல ஆழமான காரணங்கள் இருக்கு. முதல்ல, அவர் நம்மள மாதிரி மனுஷங்க கூட தன்னை ஒருத்தரா அடையாளப்படுத்திக்கிட்டாரு. ரெண்டாவது, எல்லா நீதியையும் நிறைவேற்ற இதை செஞ்சாரு. மூணாவதா, இதுதான் அவரோட பொது ஊழியத்தோட அஃபிஷியல் ஸ்டார்ட்டா இருந்துச்சு. கடைசியா, நமக்கு எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியா இருந்தாரு. இது சும்மா ஒரு சடங்கு இல்ல, இது ஒரு சக்தி வாய்ந்த அறிவிப்பு. யோவான் முதல்ல கொஞ்சம் தயங்கினாலும் இயேசு வற்புறுத்தினார். அந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணம் நடந்துச்சு. இயேசு தண்ணிலிருந்து வெளியே வந்தப்போ திடீர்னு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்னு நடந்துச்சு. வானம் திறந்துடுச்சு. அடுத்ததா, தேவனுடைய ஆவியானவர் ஒரு புறா மாதிரி ரொம்ப அமைதியா, ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த விதமா அவர் மேல இறங்கி வந்தாரு. அந்த மொமெண்டோட உச்சக்கட்டமா வானத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. நாம இப்போ பார்த்தது வெறும் ஒரு அற்புதம் மட்டும் இல்ல, இது கிறிஸ்டியன் தியாலஜியோட ஒரு ரொம்ப ஆழமான உண்மை வெளிப்பட்ட தருணம். அதாவது திருத்துவம் ஒரே நேரத்துல வெளிப்பட்டுச்சு. வானத்திலிருந்து கேட்ட அந்த சத்தம் பிதாவாகிய தேவனிடமிருந்து வந்தது. அந்த மெசேஜ் ரொம்பவே தெளிவா, பவர்ஃபுல்லா இருந்துச்சு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இயேசுவோட பணிக்கு கிடைச்ச ஒரு டிவைன் அப்ரூவல் இது. அந்த மொமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. திரித்துவத்தோட 3 நபர்களும் ஒரே நேரத்துல ஒரே நோக்கத்தோட செயல்படுறத நம்ம பார்க்க முடியுது. இதை விளக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். தண்ணியை எடுத்துக்கோங்க. அது நீரா, நீராவியா, பனிக்கட்டியா, 3 வெவ்வேறு வடிவங்கள்ல இருக்கு. ஆனா அதோட அடிப்படை ஒன்னு தான் இல்லையா? அது மாதிரி தான் இங்க பிதா வானத்திலிருந்து பேசுறாரு, குமாரன் தண்ணில ஞானஸ்நானம் எடுக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறா மாதிரி அவர் மேல இறங்குறார். சரி, இப்போ ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கதை இன்னைக்கு நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? சில முக்கியமான பாடங்களை பார்க்கலாம். இதுலேருந்து நம்ம ஒரு 4 முக்கியமான பாடங்களை எடுத்துக்கலாம். 1, உங்க இதயத்தை தயார் பண்ணுங்க. 2, கீழ்ப்படியறதுக்கு தயாரா இருங்க. 3, நீங்க என்ன நம்புறீங்களோ அதை உங்க வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுங்க. கடைசியா, ரொம்ப ரொம்ப முக்கியமா, உங்க உண்மையான அடையாளம் என்னன்னு எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த முழு அதிகாரத்தோட முக்கியமான மெசேஜ் இதுதாங்க. அதாவது செயலுக்கு முன்னாடி அடையாளம், ஒரு மிஷனுக்கு முன்னாடி அங்கீகாரம். நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாடியே, ஒரு போதனையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே பிதா கிட்ட இருந்து என் நேச குமாரன் அப்படிங்கிற அடையாளம் அவருக்கு உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. இது நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு கேள்வியை கேட்க வைக்குது. உங்க வாழ்க்கை, உங்க வேலை, உங்க நோக்கம், இதெல்லாம் நீங்க எந்த அஸ்திவாரத்தை மேல கட்டிட்டு இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. வணக்கம். இயேசுவோட உலகைய புரட்டி போட்ட அந்த பயணம், அது எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதோட அடித்தளம் மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல தான் இருக்கு. அந்த பயணத்துக்கான ஒரு வரைபடத்தை தான் நாம இன்னைக்கு முழுசா பார்க்க போறோம். இது ரொம்ப இயல்பான ஒரு உண்மைதானே? எல்லா பெரிய விஷயத்துக்கும் ஒரு தொடக்கப்புள்ளி இருந்தே ஆகணும். நாம இப்ப பார்க்க போறது சாதாரண ஒரு பயணம் இல்ல, வரலாற்றையே மாத்தின ஒரு பயணத்தோட தொடக்கப்புள்ளி. இந்த கேள்விக்கான பதில் தான் நம்மள நேரா மத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்குள்ள கூட்டிட்டு போகுது.
வரலாற்றிலேயே மிக முக்கியமான பயணங்கள்ல ஒண்ணு இங்க தான் ஆரம்பிக்குது. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். சரி, வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா இதுதான் இயேசுவோட பொது ஊழியத்தோட உண்மையான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு தனிப்பட்ட சோதனையில ஆரம்பிச்சு அவரோட முதல் பிரசங்கம், அப்புறம் முதல் சீடர்களை கூப்பிட்டதுன்னு முக்கியமான பல நிகழ்வுகளை வரிசையா பார்க்க போறோம். இயேசு நேரடியா மக்கள்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி அவர் ஒரு தனிப்பட்ட ரொம்பவே கடினமான ஒரு பரீட்சையை சந்திக்க வேண்டியிருந்தது. அதுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அவரோட ஊழியம் தொடங்குச்சு. அந்த நிரூபண களம்தான் வனாந்தரம். இயேசு பரிசுத்த ஆவியானவரால வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டாரு. அங்க 40 நாள் பகலும் சரி ராத்திரியும் சரி அவர் உபவாசம் இருந்தாரு. யோசிச்சு பாருங்க, மனுஷனுக்கு அடிப்படையான தேவையே உணவு தான். அதை விட்டுட்டு அவர் தன்னோட நோக்கத்தோட ஆழத்தையும் கடவுள் மேல இருந்த உறவோட உறுதியையும் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருந்தாரு. இந்த நேரத்துல தான் சாத்தான் வர்றான். இயேசு முன்னாடி 3 சோதனைகளை வைக்கிறான். இது ஒவ்வொன்றுமே அவரோட நோக்கம் என்ன, அவரோட விசுவாசம் எவ்வளவு ஆழமானதுன்னு டெஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு இயேசு கொடுத்த முதல் பதில் ரொம்ப ஆழமானது. எனக்கு பசிக்கலன்னு அவர் சொல்லல, ஆனா அந்த பசியை விட கடவுளோட வார்த்தை தான் முக்கியம்னு சொல்றாரு. கடவுளோட வார்த்தை தான் உண்மையான ஜீவனை கொடுக்குன்னு இங்க அவர் தெளிவா நிலைநாட்டுறார். அடுத்து 2வது சோதனைக்கு வருவோம். இங்க இயேசு என்ன சொல்றாருன்னா, விசுவாசம்ங்கிறது நீங்க ஏதாவது அற்புதம் செஞ்சு காட்டுங்க அப்பதான் நான் நம்புவேன்னு சொல்றதில்ல. அது முழுமையா நம்புறது. அதுக்கு நாடகத்தனமான ஆதாரங்கள் தேவையில்லைன்னு தெளிவுபடுத்துறார். கடைசி சோதனையில இந்த உலகத்தோட மொத்த அதிகாரத்தையும் விட கடவுள் மேல இருக்கிற முழுமையான விசுவாசமும் கீழ்ப்படிதலும் தான் உயர்ந்ததுன்னு இயேசு உறுதிப்படுத்துறாரு. இதுதான் அவரோட ஊழியத்தோட அசைக்க முடியாத அஸ்திவாரமா மாறுச்சு. அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது? இயேசு அந்த சோதனைகளை ஏதோ மாயமந்திர சக்தியால ஜெயிக்கல. மாறா கடவுளோட வார்த்தையே அவர் எவ்வளவு ஆழமா தெரிஞ்சு வச்சிருந்தாரு, அதை எப்படி சரியான நேரத்துல பயன்படுத்தினாரு, அதுலதான் அவரோட வெற்றி அடங்கியிருந்துச்சு. சரி, அந்த தனிப்பட்ட வனாந்தர வெற்றிக்கு அப்புறம் என்ன ஆச்சு? இப்போதான் கதை பொதுவெளிக்கு வருது. கலிலேயாவுல இயேசுவோட ஊழியம் தொடங்குது. அது எப்படி ஒரு இருட்டுல வெளிச்சம் வந்த மாதிரி ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்குச்சுன்னு பாப்போம். இதுதான் இயேசுவோட ஊழியத்தோட மையமான செய்தி. ரொம்ப சிம்பிளா 2 வரிகள் தான். ஆனா இது ஒரு புரட்சிகரமான அறிவிப்பு. இந்த எளிய அழைப்புக்குள்ள எவ்ளோ பெரிய அர்த்தம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மனம் திரும்புதல்னா என்ன? சும்மா செஞ்ச தப்புக்காக வருத்தப்படுறது மட்டுமா? இல்லவே இல்ல. அது ஒரு முழுமையான யூட்டர்ன் மாதிரி. நாம போற தப்பான வழியிலிருந்து திரும்பி நம்ம வாழ்க்கையோட திசையே மாத்தி மறுபடியும் கடவுள்கிட்ட வர்றது. இந்த 3 சேர்ந்தது தான் உண்மையான மனம் திரும்புதல். சரி, ஒரு மெசேஜ் இருக்கு. அடுத்து என்ன வேணும்? அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு ஒரு டீம் வேணும் இல்லையா? இயேசு இந்த பயணத்தை தனியா செய்யல. இந்த வரைபடத்தோட அடுத்த கட்டமே ஒரு குழுவை உருவாக்குறது தான். இயேசு முதல்ல யார தன்னோட சீடர்களா தேர்ந்தெடுத்தாரு தெரியுமா? பெரிய அறிஞர்களையோ செல்வாக்குமிக்க அதிகாரிகளையோ இல்ல, ரொம்ப சாதாரணமான மீனவர்களை தான். இதுவே அவரோட ராஜ்யம் யாருக்கானதுன்னு நமக்கு தெளிவா காட்டுது. இந்த ஒரு அழைப்பு அவங்களோட வாழ்க்கையையே தலைகீழா மாத்திடுச்சு. யோசிச்சு பாருங்க, மீன் பிடிக்கிறவங்களோட வேலையை எடுத்துக்கிட்டு மனுஷங்களோட ஆன்மாவை பிடிக்கிற ஒரு மகத்தான நோக்கமா இயேசு மாத்துறாரு. இது ஒரு அற்புதமான உருமாற்றம். இந்த ஒப்பீட்டை பாருங்க. அவங்க எதையெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க, எதுக்காக வந்தாங்கன்னு. அவங்களோட வேலையை விட்டாங்க, அவங்களோட சொத்தான படகுகளை விட்டாங்க, அவங்களோட பாதுகாப்பான வாழ்க்கையை விட்டாங்க. எதுக்காக? ஒரு புதிய பணிக்காக, ஒரு புதிய போதகருக்காக, நிச்சயமற்ற ஒரு எதிர்காலத்துக்காக. அவங்களோட கீழ்ப்படிதல் எவ்வளோ வேகமா இருந்துச்சு பாருங்க. சரி, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வச்சு நாம என்ன கத்துக்கலாம்? இயேசுவோட ஆரம்பகால ஊழியத்தோட தாக்கம் என்ன? அதிலிருந்து நமக்கு என்ன பாடங்கள் கிடைக்குதுன்னு இப்ப தொகுத்து பார்க்கலாம். இயேசுவோட ஊழியம் வெறும் பேச்சு மட்டும் இல்ல, அது ஒரு முழுமையான பேக்கேஜ். அவர் ஜனங்களுக்கு போதிச்சு அவங்க மனச சத்தியத்தால நிரப்புனாரு. பிரசங்கம் பண்ணி அவங்க ஆத்துமாவுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு. அப்புறம் அவங்களோட நோய்களை குணமாக்கி சரீரத்திலையும் இரக்கம் காட்டினாரு. இதுதான் ஒரு முழுமையான ஊழியம். இந்த முழு அதிகாரத்தோட முக்கியமான பாடம் இதுதான். நீங்க பொது வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா முதல்ல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய வெற்றி தேவைப்படுது. வெளியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு வெற்றி கிடைக்கணும். ஆக கடைசியா மத்தேயு 4 நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியோட நிக்குது. அந்த கேள்வி உங்களுக்கும் எனக்கும் தான். இயேசுவோட இந்த வரைபடத்தை பின்பற்ற நாம தயாரா? சோதனைகள் வரும்போது கடவுளோட வார்த்தையை நம்பவும், வாழ்க்கையில தடம் மாறும்போது மனம் திரும்பவும், அவர் கூப்பிடும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை பின்தொடரவும் நாம தயாரா? இதுதான் இந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கிற உண்மையான சவால். வணக்கம். வரலாற்றிலே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு போதனைய பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் மலை பிரசங்கம். மத்தேயு 5வது அதிகாரத்துல அப்படி என்னதான் ஆழமான கருத்துகள் இருக்கு? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்.
ஒரு நல்ல வாழ்க்கைனா என்னன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது மொத்தமும் தப்புன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆமா, இந்த ஒரு கேள்வியோட தான் நாம இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். ஏன்னா இயேசுவோட வார்த்தைகள் நாம சரி இதுதான் கரெக்ட்னு நினைக்கிற பல விஷயங்களை அப்படியே தலைகீழா புரட்டி போடுது. கலிலேயால ஒரு மலை மேல நின்னுக்கிட்டு இயேசு ஏதோ ஒரு ஸ்பீச் கொடுக்கல, இல்லவே இல்ல. அங்க நடந்தது அதுக்கும் மேல. அவர் ஒவ்வொருத்தரோட இதயத்தையும் செதுக்கிட்டு இருந்தாரு. நீதினா என்னங்கறதோட உண்மையான அர்த்தத்தை வெளிக்கொண்டு வந்துட்டு இருந்தாரு. அது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஒரு பெரிய புரட்சிக்கான அழைப்பு. சரி வாங்க, பிரசங்கத்தோட முதல் பகுதிக்குள்ள போலாம். பாக்கியவான்கள், அதாவது உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாரு? இந்த கேள்விக்கு இயேசு கொடுக்கிற பதில் இருக்கே, அது நம்ம உலக சிந்தனைய அப்படியே தலைகீழா மாத்தி போடும். என்னன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்களேன், ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. உலகம் என்ன சொல்லுது? பணக்காரங்க, சக்தி வாய்ந்தவங்க, ஃபேமஸ் ஆனவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? தாழ்மையானவங்க, தூய்மையானவங்க, விசுவாசமா இருக்கிறவங்கன்னு சொல்றாரு. இந்த நேரடி ஒப்பீடே போதும் அவரோட போதனைகள் ஆரம்பத்துல இருந்தே எவ்வளவு புரட்சிகரமா ஒரு அப்சைட் டவுன் மெசேஜா இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்க. உலகம் கொண்டாடுற எந்த ஒரு விஷயத்துக்கும் இயேசு இங்க முக்கியத்துவம் கொடுக்கல. இப்போ இயேசு சொல்ற ஆசீர்வாதங்களை வரிசையா பாருங்க. ஆவியில எளிமையா இருக்கிறவங்க, துக்கப்படுறவங்க, சாந்தமா இருக்கிறவங்க. அடேங்கப்பா, இதுல ஒவ்வொன்னுமே உலகம் எதெல்லாம் முக்கியம்னு சொல்லுதோ அதுக்கு நேர் எதிரா இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? உண்மையான ஆசீர்வாதம்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி பணத்திலேயோ புகழ்லையோ இல்ல. இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப மேலானது. ஓகே, அப்போ உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருன்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்த கேள்வி, அப்படிப்பட்டவங்க இந்த உலகத்துல எப்படி நடந்துக்கணும்? இத விளக்குறதுக்கு இயேசு 2 பவர்ஃபுல்லான உருவகங்களை பயன்படுத்துறாரு. என்ன அது? வாங்க பார்க்கலாம். முதல்ல உப்பு. இன்னைக்கு நமக்கு உப்பு ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா அந்த காலத்துல அது ரொம்ப ரொம்ப மதிப்புமிக்கது. அது உணவை கெட்டு போகாம பாதுகாக்கும். ஒரு விதத்துல அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ். சோ இயேசு தன்னை பின்பற்றவங்கள பூமிக்கு உப்பா இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற தார்மீக ஆன்மீக சீரழிவு தடுத்து நிறுத்த வேண்டிய முக்கியமான பங்கு உங்களுக்கு இருக்குன்னு சொல்றாரு. 2வது உருவகம் ஒளி. யோசிச்சு பாருங்க, ஒரு மலை மேல இருக்கிற ஒரு ஊரை ராத்திரி நேரத்துல மறைக்க முடியுமா? முடியாது. அந்த வெளிச்சம் தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். இயேசு அதான் சொல்றாரு, உங்க விசுவாசம் அப்படி ஒரு வெளிச்சமா, ஒரு கைடா இருக்கணும். இருட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவங்கள சரியான பாதையில வழிநடத்தணும். சோ இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, விஸ்வாசம்ங்கிறது ஏதோ 4 சுவத்துக்குள்ள வச்சுக்க வேண்டிய ஒரு பர்சனல் மேட்டர் கிடையாது. அது வெளியில தெரியணும், உப்பை போல இந்த சமூகத்தை பாதுகாக்கிறதா இருக்கணும், ஒளியை போல மத்தவங்களுக்கு வழிகாட்ட பிரகாசிக்கிறதா இருக்கணும். சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். இங்க நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும். பழைய ஏற்பாட்டில் இருந்த சட்டங்களுக்கும் இயேசு கொண்டு வந்த இந்த போதனைகளுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் பழைய சட்டங்களை எல்லாம் மாத்துறதுக்காக வந்தாரா, இல்ல அதுக்கு பின்னால வேற எதுவும் நோக்கம் இருந்ததா? இந்த கேள்விக்கு இயேசுவே நேரடியா பதில் சொல்றாரு பாருங்க. நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, அதை நிறைவேற்றவே வந்தேன். இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் பழைய சட்டங்களை தப்புன்னு சொல்ல வரல. அதுக்கு பதிலா அந்த சட்டங்களுக்கு பின்னாடி இருந்த கடவுளோட உண்மையான நோக்கம் என்ன, அதோட முழுமையான அர்த்தம் என்னங்கிறத புரிய வைக்க தான் வந்தாரு. அப்போ இயேசு கொண்டு வந்த அந்த பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? அது ரொம்ப சிம்பிள். அதுவரைக்கும் எல்லாரும் வெறும் வெளிப்புற செயல்களுக்கு, அதாவது ரூல்ஸை ஃபாலோ பண்றதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா இயேசு ஃபோக்கஸ் அப்படியே உள்பக்கம் திருப்புறாரு. இதயத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாக்கறாரு. அதாவது சும்மா சட்டத்தை ஃபாலோ பண்ண மட்டும் பத்தாது, நம்ம இதயம் மாறணும். அதுதான் அவரோட மைய கருத்து. சரி, இதயத்தை மாத்துறதுனா என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? வாங்க இயேசுவே கொடுக்கிற சில உதாரணங்களை பார்க்கலாம். இந்த அட்டவணைய பாருங்க, எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னு. சட்டம் சொல்லுது கொலை செய்யாதேன்னு. ஆனா இயேசு சொல்றாரு, உன் மனசுக்குள்ள கோவப்பட்டாலே அது கொலை செய்யறதுக்கு சமம்னு. அதே மாதிரி சட்டம் சொல்லுது விபச்சாரம் செய்யாதேன்னு. ஆனா இயேசு சொல்றாரு, இச்சையோட ஒருத்தரை பார்த்தாலே அது இருதயத்துல விபச்சாரம் செஞ்சா மாதிரின்னு. பாத்தீங்களா, அவர் வெறும் வெளியில தெரியற செயல்களை பத்தி பேசல. அந்த செயலுக்கு மூல காரணமா இருக்கிற நம்ம எண்ணங்கள், உணர்ச்சிகள் வரைக்கும் போறாரு. தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இருதயத்துக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத சுட்டி காட்டுறாரு. இது இன்னும் ஒருபடி மேல போகுது. இங்கேதான் இந்த போதனைகளோட உச்சகட்டமே இருக்கு. உங்க எதிரிகளை நேசிங்க, உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அடேங்கப்பா, இதை யோசிச்சு பார்க்க முடியுதா?
வெறும் விதிகளை ஃபாலோ பண்றதுக்கும் மேல ஒரு நீதி இருக்குன்னு அது காட்டுது. இந்த ஒரு வரி உலகத்தோட மொத்த சிந்தனையும் அப்படியே தலைகீழா புரட்டி போடுறதுக்கு சமம். சோ இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் ரொம்ப ரொம்ப தெளிவானது. நம்ம இதயத்துல எந்த மாற்றமும் இல்லாம வெளியில மட்டும் நம்ம பண்ற எந்த ஒரு மத சம்பந்தமான சடங்குக்கும் செயலுக்கும் அர்த்தமே கிடையாது. அது எல்லாம் வெறும் வெற்றுக்கூடுதான். உண்மையான நீதி நம்ம உள்ள இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓகே, இவ்ளோ நேரம் மல பிரசங்கத்தோட ஆழமான கருத்துக்களை பார்த்தோம். ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே விட்டுறதுக்கு இல்ல. இந்த போதனைகளை நம்மளோட இன்னைய வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது, அத பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம் வாங்க. மத்தேயு 5ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் இதுதான். முதல்ல, உண்மையான ஆசிர்வாதம் தாழ்மையிலிருந்து வருது. 2வது, உண்மையான பெருமை மத்தவங்களுக்கு சேவை செய்யறதிலிருந்து வருது. 3வது, உண்மையான நீதி நம்ம உள்ள இருந்து ஆரம்பிக்கணும். 4வது, உண்மையான விசுவாசம் மத்தவங்க முன்னாடி பிரகாசிக்கணும். பாருங்க, ஆசிர்வாதம், பெருமை, நீதி, விசுவாசம் இது எல்லாமே உலகம் சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. இந்த 4 பாயிண்டே போதும் நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்க. குறிப்பா தவக்காலம் மாதிரியான இந்த நேரத்துல ஆன்மீக சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த சமயத்துல இந்த மலை பிரசங்கம் நமக்கு ஒரு நேரடி அழைப்ப கொடுக்குது. அது என்னன்னா, உண்மையாக மனந்திரும்புங்கள், ஆழமாக அன்பு செலுத்துங்கள், அப்புறம் இந்த உலகத்தோட போக்கிலிருந்து விலகி வித்தியாசமாக வாழுங்கள். இதுதான் நமக்கான சவால். இப்போ இந்த முழு பகுதியையும் ஒரே ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியோட நம்ம முடிப்போம். நீங்களும் நானும் நம்ம மனசாட்சிக்கிட்ட கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். நான் தேவனுடைய ராஜ்யத்தின் மதிப்புகளின்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேனா? இந்த கேள்விக்கு நாம நேர்மையா பதில் சொல்றதுல தான் நம்ம ஆன்மீக பயணத்தோட அடுத்த அடியே அடங்கியிருக்கு. வாங்க இத பத்தி சிந்திப்போம்.